வாட் இஸ் இன்லைன் லெவல் எலிமெண்ட் வெர்சஸ் பிளாக் லெவல் எலிமெண்ட் இன் HTML தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இமேஜின் தட் ஒரு கபோர்ட் இருக்கு. அந்த கபோர்ட்ல வந்து நம்ம ஒரு ஷெல்ஃப் வச்சிருக்கோம். இன்னொரு ஷெல்ஃப் வந்து பிளேஸ் பண்ணணும்னா, அடுத்த ரோல தான் வைக்க முடியும். இல்ல நெக்ஸ்ட் லைன்ல வைக்க முடியும். அதே ரோல வைக்க முடியாது. அதே மாதிரி தான் வந்து பிளாக் லெவல் எலிமெண்ட்ஸும். இப்போ ஒரு பிளாக் லெவல் எலிமெண்ட் லைக் வந்து டிவ் டாக்ஸ், பேராகிராஃப் டாக்ஸ், செக்ஷன் டாக்ஸ், டேபிள் டாக்ஸ்லாம் இருக்கு. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேராகிராஃப் டாக்ல வந்து நான் வந்து திஸ் இஸ் த பேராகிராஃப்ன்னு சொல்லி நான் டெக்ஸ்ட் பண்ண வைக்கிறேன். வச்சுட்டு இவன சேவ் பண்ணேன்னா, அதோட கன்டென்ட்டோட விட்த் பார்த்தீங்கன்னா, ஃபுல் விட்த் அதாவது அந்த பேரண்ட்டோட ஃபுல் விட்த் எடுத்துக்கும். இந்த இடத்துல பேரண்ட் பார்த்தீங்கன்னா, பாடி டாக்குள்ள தான் நம்ம அத குடுத்துருக்கோம். ஸோ வந்து அந்த பாடியோட அதாவது அதான் பாடி தான் வந்து பேரண்ட் ஆக்ட் ஆகும். ஸோ அது பேரண்ட்டோட ஃபுல் விட்த் எடுத்துக்குது. அதே மாரி அடுத்தது வந்து திருப்பி ஒரு H1 டாக்ல வந்து ப்ளாக்ன்னு சொல்லி நான் டெக்ஸ்ட் குடுத்து சேவ் பண்றேன். அடுத்த லைன்ல ஸ்டார்ட் ஆகுது. லைக் வந்து அங்க சொன்ன மாதிரியே இது வந்து இன்னொரு லைன்ல தான் கிரியேட் ஆகும். ஒரு எப்பயுமே வந்து பிளாக் லெவல் எலிமெண்ட்ஸ்லாம் வந்து கிரியேட்ஸ் ஆன் எ நியூ லைன் அண்ட் டேக்ஸ் த ஃபுல் விட்த் ஆஃப் த பேரண்ட். இதுதான் பிளாக் லெவல் எலிமெண்ட்ஸ். இன்லைன் லெவல் எலிமெண்ட்ஸ்னா என்னன்னா, அந்த கபோர்ட்ல அதாவது ஷெல்ஃப்ல வைக்கிற புக்ஸ் மாரி. ஒரு புக் வச்சுட்டு பக்கத்துல இன்னொரு புக் வைக்கலாம். அதோட ஸ்பேஸ மட்டும் தான் எடுத்துக்கும். அந்த மாதிரி தான் வந்து இன்லைன் லெவல் எலிமெண்ட்ஸும். இன்லைன் லெவல் எலிமெண்ட்ஸ் லைக் ஆங்கர் டாக்ஸ், இமேஜ் டாக்ஸ், ஸ்பான் டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அதுக்கான வித்த மட்டும் தான் எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பான் டாக்ல வந்து திஸ் இஸ் இன்லைன் சொல்லி ஒரு டெக்ஸ்ட் குடுத்துட்டு சேவ் பண்றேன். பார்த்தீங்கன்னா, இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தேன்னா, அந்த டெக்ஸ்ட்டோட வித்த மட்டும் தான் எடுத்திருக்கு. ஃபுல் வித்த எடுக்கல. இதே வந்து அடுத்தது வந்து ஒரு ஆங்கர் டாக் குடுத்துட்டு, அதுல ஆங்கர் லிங்க்னு சொல்லி டெக்ஸ்ட் குடுத்துட்டு, இப்ப நான் சேவ் பண்றேன். பார்த்தீங்கன்னா, பக்கத்திலேயே அதாவது திஸ் இஸ் இன்லைன் சொல்லி அந்த டெக்ஸ்ட் பக்கத்திலேயே அந்த ஆங்கர் லிங்க்கும் வந்துருச்சு. பிகாஸ் வந்து இதோட ஸ்பேஸ் முடிஞ்சிடுச்சு. அடுத்தது இன்லைன் எலிமெண்ட்னால அதோட கன்டென்ட் வித்த மட்டும் எடுத்துட்டு, பக்கத்திலேயே வந்து அந்த கன்டென்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து இன்லைன் வெர்சஸ் பிளாக் லெவல் எலிமெண்ட்ஸ். ஸோ இந்த மாரி கோடிங் ஆக்டிவிட்டிக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டே ஃபிட், ஹேவ் எ குட்